ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. விநாயகர் சதுர்த்தி அன்று சரியான விநாயகர் வடிவத்தை வாங்கி வைத்து வழிபடுவதால் மட்டுமே விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட்ட முழு பலனையும் நம்மால் பெற முடியும். விநாயகர் தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கக்கூடிய கடவுள் என்பதால் விநாயகரின் சரியான வடிவத்தை தேர்வு செய்து வழிபடுவது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடியதாகும். ஒவ்வொரு விநாயகரின் வடிவமும் ஒவ்வொரு வகையான பலனை தரக்கூடியது என்பதால் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி வைத்து வழிபட ஏற்ற வடிவம் எது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். வீட்டிற்கு பிள்ளையார் சிலை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். விநாயகப் பெருமானை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு அவரது அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஏற்ற நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27 புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. வட மாநிலங்களில் உள்ள சில இடங்களில் விநாயகர் சதுர்த்தி 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் பல பகுதிகளில் இப்போதே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் மக்கள் துவங்கிவிட்டனர். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு முன்பாக அனைவரும் தங்கள் வீடுகளில் புதிதாக செய்யப்பட்ட மண் பிள்ளையார் சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வந்து வழிபடுவது வழக்கம். இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது. விநாயகர் சிலைகளை வாங்குவதற்கு முன் சில முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. விநாயகர் பல வடிவங்களில் அருள் புரியக்கூடியவர். இந்த உருவங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் பலன்களும் உண்டு. எந்த மாதிரி உருவ அமைப்பு கொண்ட பிள்ளையார் சிலை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும்? விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டிற்கு அதிர்ஷ்டம், நேர்மறை ஆற்றல், செல்வ வளம் ஆகியவை நிறைந்திருக்க செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 5 விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். விநாயகரின் துதிக்கை வீட்டில் வைத்து வழிபட நீங்கள் வாங்கும் பிள்ளையார் சிலையில் விநாயகரின் துதிக்கை இடது பக்கமாக திரும்பி உள்ளதா என கவனித்து வாங்க வேண்டும். இடது பக்க துதிக்கை திரும்பி இருக்கும் விநாயகருக்கு வக்ரதுண்ட விநாயகர் என்று பெயர். விநாயகரின் இந்த வடிவம் மிகவும் மங்களகரமானது என்று வழிபடுவதற்கு ஏற்ற மிக சரியான வடிவம் என்று சொல்லப்படுகிறது. வக்ரதுண்ட விநாயகர் சிலை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதால் நிறைவான செல்வ வளம், அமைதி, குடும்ப ஒற்றுமை, வெற்றி ஆகியவற்றை வீட்டில் ஈர்க்கும். வலது பக்க துதிக்கை திரும்பியிருக்கும் விநாயகர் வடிவம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் அவற்றை பொது இடங்களிலும் கோவில்களிலும் மட்டுமே வைத்து வழிபட வேண்டும். இது மிகவும் சக்தி கொண்ட வலிமையான வடிவமாக சொல்லப்படுகிறது. பிள்ளையார் சிலையின் நிறத்தை தேர்வு செய்வது மிக முக்கியம். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் ஆகிய நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலைகள் வீட்டிற்கு வாங்கி வைத்து வழிபடுவது மிக மங்களகரமானதாகும். இது போன்ற மங்களகரமான நல்ல அதிர்வலைகள் ஏற்படுத்தும் விநாயகர் சிலைகள் வாங்கி வைத்து வழிபடுவது நல்லது. இந்த நிறங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம், செல்வ வளம், ஞானம், நிறைவான செல்வம் ஆகியவற்றை வீட்டிற்கு அழைத்து வரும் தன்மை கொண்டது. வாகனம். இந்து புராணங்களின்படி விநாயகரின் வாகனமாக மூஷிகம் அல்லது சுண்டெலி கருதப்படுகிறது. ஒவ்வொருவருக்கு ஏற்படும் ஆணவம் மற்றும் ஆசைகள் அடக்கி கட்டுக்குள் வைப்பதன் அடையாளமாக மூஷிகம் கருதப்படுகிறது. அதாவது ஆணவம், ஆசைகள் அடக்கி நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்பவராக விநாயகர் விளங்குவதாக குறிப்பதே இந்த வாகனம். அதனால் விநாயகரின் வாகனத்தை வீட்டிற்கு எழுந்தருள செய்து வழிபடுவது அவசியம். எனவே மூஷிக வாகனத்துடன் இருக்கும் விநாயகர் உருவ சிலையை வாங்கி வந்து வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகள் தரும். வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள், வெற்றி, பலம் ஆகியவற்றை ஈர்க்கவும் விநாயகரின் அருளை பெறவும் விநாயகர் தன்னுடைய கைகளில் பிரசாதத்தை வைத்திருப்பது போன்று
உருவ சிலை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட வேண்டும். இது வெற்றியே மட்டுமன்றி வாழ்விற்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நலன்களையும் நிறைவாக கொடுத்து அருள்வார்கள் என்பது நம்பிக்கை. மோதகம், லட்டு போன்றவை விநாயகருக்கு விருப்பமானவை. இவற்றை கைகளில் வைத்திருக்கும் விநாயகர் உருவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இனிமை சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது. பல வகையான உருவங்களில் இருக்கும் விநாயகர் சிலைகள் கடைகளில் விற்கப்படுகிறது. மொபைல் பேசுவது போல, கம்ப்யூட்டர் இயக்குவது போல, கிரிக்கெட் விளையாடுவது போல, நடனம் ஆடுவது போன்று என பல விநாயகர் உருவங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் சரியான விநாயகர் வடிவத்தை தேர்வு செய்து வழிபட்டால் மட்டுமே நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். பொதுவாக அமர்ந்த நிலையில் இருக்கும் விநாயகர் சிலையை மட்டுமே வாங்கி வழிபட வேண்டும். விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் வடிவத்திற்கு சுகாசனம் என்று பெயர். இது அமைதி, தூய்மை, மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கும். அதேபோல் நடன கோலத்தில் இருக்கும் நர்த்தன விநாயகர் வடிவத்தையும் வாங்கி வைத்து வழிபடலாம். இவர் மகிழ்ச்சி, வலிமையின் வடிவமாக கருதப்படுகின்றார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.